எங்களுக்கு தூய்மை பணியாளர் நாங்கள் போனஸ் கேட்டு சேலம் மாநகராட்சியில் தினக்கூலி பணியாளர்களாக பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். தீபாவளி போனஸ் கேட்டு ஆர்ப்பாட்டங்க. போன 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 தீபாவளி சம்பந்தமா ஆணையாளர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தோம். அதாவது மனு கொடுத்து எழுதி கொடுத்து எங்களுக்கு போனஸ் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு போனஸ் கொடுக்க பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனா இன்னி வரல எந்த ஒரு நடவடிக்கையில நேர்லயும் போய் கேட்டு வந்தோம். கூப்பிடுறோன்ட்டு இன்னி வரலும் கூப்பிடல. அதனால ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சுட்டு தொழிலாளர்களும் ஒண்ணு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்தம் ஒரு 1500 பேர் வேலை செய்யறோம். ஆனா இன்னி வரலும் எந்த ஒரு பேச்சுக்குமே கூப்பிட்டு பதில் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு போனஸை பத்தி பேச மாட்டேங்க. போன வருஷம் இதே மாதிரிதான் இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒரு 2000 ரூபாய் போட்டு விட்டாங்க. இந்த வருஷம் அது கூட போடாத மாதிரி பேசிக்கிறாங்க. ஆமா, ஒப்பந்தத்துல வேலை பார்க்கிறோம். முதன்மை முதலாளி மாநகராட்சி ஆணையாளர் தான். போன வாட்டியே அவர் முன்னாடியில தான் உட்கார வச்சு பேசி அந்த போனஸ் கொடுத்தாங்க. வாங்குறது தான் கம்மி சம்பளம். இந்த போனஸாவது கொடுத்தாவது ஏதோ ஒரு துணிமணி எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தரலன்னா எப்படிங்க? இப்ப போனஸ் தரலன்னா வேலை நிறுத்தத்தை தான் அறிவிக்க போறோம். வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிற தவிர வேற வழி இல்லை. போனஸை பத்தி இன்னைக்காவது கூப்பிட்டு பேசுவாங்களா என்னன்னு தெரியல. கூப்பிட்டு பேசுனாங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்.